போட்டித் தேர்வுகளின் துணைவரான புதியுகத்தின் வணக்கங்கள். இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுடைய ஸ்டேட் சர்வீசஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இட் இஸ் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ரைட். ஸோ இந்த கமிஷனுக்கு கீழே நடக்கக்கூடிய பல்வேறு எக்ஸாமினேஷன்ஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ரைட். வை பிகாஸ் அப்படின்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான பொசிஷன்ஸான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அண்ட் ஐஏஏஎஸ், ஐஎஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த மாதிரி பல்வேறு சர்வீசஸ்களுக்கு இந்த எக்ஸாம் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்குது. ரைட். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது நமக்கு இந்த எக்ஸாமினேஷனில். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரிலிமினரி, செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெயின்ஸ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். இதில் எப்பவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஜான்வரி டு ஃபெப்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் எல்லா வருஷமும். மோஸ்ட்லி திஸ் இஸ் த பேட்டர்ன். ரைட். அண்ட் ஆனுவல் கேலண்டருமே வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து நமக்கு கையில் கிடச்சிரும். அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு முந்தின வருஷமே வந்து அரௌண்ட் மே ஆர் ஜூனில் வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. ரைட். ஸோ இந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஜான் டு ஃபெப்ல வந்து நமக்கு கையில் கிடச்சிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 20 days மேக்ஸிமம். ரைட். ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ரைட். அதிலிருந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்கும். ரைட். ஸோ 2 ஸ்டேஜ் இந்த சென்ஸ் 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. ரைட். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மே உடைய லாஸ்ட் சண்டே இல்லை அப்படின்னா ஜூனுடைய ஃபர்ஸ்ட் சண்டே. ரைட். ஸோ ரீசெண்ட் இயரில் வந்து நமக்கு கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த இயர் மட்டும் கொஞ்சம் ரீஷெடியூல் பண்ணாங்க. மற்றபடி திஸ் இஸ் த பேட்டர்ன். மேவுடைய லாஸ்ட் சண்டே இல்லை அப்படின்னா ஜூனுடைய ஃபர்ஸ்ட் சண்டே வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து இருக்கும். 2 பேப்பர் நடக்கும். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று இருக்கும். ரைட். ஸோ தமிழகத்திலிருந்து நமக்கு ஏன் நிறைய பேர் போகிறது இல்லை அப்படின்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்னு ஒன்று இருக்குது. ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்சஸில் இதுவும் ஒன்று. ரைட். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. ரைட். ஸோ நெகட்டிவ் மார்க்குங்கிறது என்ன கதை அப்படின்னா இப்போது நீங்கள் சரியாக எழுதக்கூடிய கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இதே இது நீங்கள் ஒரு கேள்வி தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் 1/3 ஆஃப் யுவர் மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது லெஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்கோர் பண்ண 2 மார்க்ல இருந்து they will be deducting 0.67 அரௌண்ட் 66 or 67. ரைட். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு ஒரு கேள்விக்கு மொத்தம் 2.5 மார்க். ரைட். ஸோ 2.5 மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு இருக்கும் பேப்பர் 2 இந்த மத்திய எழுதுகிற பேப்பரில். ஸோ அதில் இருந்து 1/3 பார்க்கும்போது இட் இஸ் 0.83 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ வந்து நெகட்டிவ் மார்க்கிங் நமக்கு இருக்குது ப்ரிலிம்ஸில். ஸோ ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அதுதான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கும். GS1, GS2. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து GS1ங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் we are going to discuss about GS2. ரைட். ஸோ GS1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைட். ஸோ 100 கேள்விகள், 2 மணி நேரம், 2 hours டியூரேஷனில் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ரைட். 2 மார்க் பெர் கொஸ்டின். அண்ட் நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் 1/3 தட் இஸ் 0.66, மோஸ்ட்லி 0.67 நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் த எக்ஸாம்பிள் வில் பி. அண்ட் இந்த எக்ஸாமில் வந்து இதுக்கான சிலபஸ் என்னங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கான கிளாஸில், அதாவது இன்னைக்கான வீடியோவில் we are going to just focus on what is this examination, அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ரைட். அண்ட் இப்போ வந்து ஓவராலாக நான் சிலபஸ் சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, Indian history. Right. So Indian history, geography, both world geography and Indian geography, polity. Next is we can say environment and ecology, that is environmental studies, science and technology, and economics. So
இதில் ஸ்டாட்டிக் போர்ஷனும் நம்ம படிக்கணும். ஸ்டாட்டிக்னா ஆல்ரெடி இருக்கிறது, ரைட்? தியரிஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் படிக்கிறோம். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ப்ரிலிமினரியோட ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பேப்பரில் நம்ம இருக்கக்கூடியது, ரைட்? நவ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. இந்த பேப்பர் வந்து மார்னிங் நடந்துடும். இதுலேருந்து நமக்கு ஒரு 2 hours இல்லை 2.5 hours கேப்பில் ஆஃப்டர்நூன் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த பேப்பர் பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா CSATன்னு சொல்கிறோம், ரைட்? வாட் இஸ் CSAT அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ரைட்? ஸோ சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் நம்ம வந்து சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஜராக நம்ம ஒரு 3 விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தட் இஸ் இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்? அண்ட் செகண்ட் வி கேன் டெல் அஸ் ரீசனிங், ரைட்? லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்கிறோம் இல்லையா, லாஜிக்கல் ரீசனிங். அண்ட் தேர்ட் ஒன் வி கேன் டெல் அஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரைட்? ஸோ இது எல்லாமே தான் வந்து நமக்கு சிலபஸ், ஓவரால் சிலபஸ், ரைட்? நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னென்னலாம் நமக்கு சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நவ் தீஸ் 3 திங்ஸ் ஆர் இன் திஸ் CSAT, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ரைட்? ஸோ இதுக்கான மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டை பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஆக்சுவலி ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பார்த்தோம் இல்லையா, இட் வில் பி ஹேப்பனிங் ஃபார் 200 மார்க்ஸ். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2மே வந்து இதுவுமே 200 மார்க்ஸ் தான். பட் 2.5 மார்க்ஸ் பர் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி மொத்தம் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து 80 கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் இதில் நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 0.83 மார்க்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. இதுக்கப்புறம் நம்ம என்ன முக்கியமான விஷயம் CSAT அப்படின்னா நமக்கு கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, கட் ஆஃப் வந்து CSATக்கு கிடையாது. தட் இஸ் GS1க்கு தான் வந்து கட் ஆஃப் உண்டு. CSATங்கிறது வந்து இட் இஸ் அ குவாலிஃபைங் பேப்பர், ரைட்? ஸோ குவாலிஃபைங் பேப்பர் மீன்ஸ் இந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 33% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும், ரைட்? யூ நோ நீட் டு ஸ்கோர் ஸோ ஹை, லைக் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் பிரச்சனை இல்லை, பட் யூ மஸ்ட் கிராஸ் திஸ் 33% ஆஃப் திஸ் பேப்பர், ரைட்? ஸோ CSATல 80 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா CSATல 33% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் போதும், ரைட்டு? சிலருக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரலாம். ஸோ வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிடணும். நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும் போது நமக்கு தெரிய வரும் நம்ம வந்து எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்கே ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 3 months முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டுமே நம்பி நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது. இது ரெண்டும் ஈஸியாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் அதே மாதிரி ஆப்டிடியூட்ல இருக்கிற ஈஸியான விஷயம், ரீசனிங்ல இருக்கக்கூடிய ஈஸியான டாபிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can easily sail this 33%, right? So what I am saying here is that நீங்கள் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராப்பராக இல்லை, என்னுடைய மேத்ஸ் வந்து அவ்வளோ பெட்டராக இருக்காது அப்படின்னா it can be improved, right? ஸோ இதனால நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்லை, ரைட்? ஸோ வித் மினிமல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கக்கூடிய போதுமான அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு, ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுடைய ப்ரொசீஜரில் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க, ரைட்? ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுடைய நாலேஜும் சரி வித் ரெஸ்பெக்ட் டு vocabulary, ரைட்? இங்கிலீஷ் நாலேஜும் சரி உங்களுடைய ஓவரால் ஜென்ரல் நாலேஜும் சரி இது என்ன ஆகும் அப்படின்னா வைடன் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ அதை ஒரு ஹெசிடென்ட்டாக வச்சு யாரும் இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க தேவையில்லை, ரைட்? இட் கேன் ஈஸிலி sail through this both GS1 and GS2, ரைட்? ஓகே, இப்போ நம்ம வந்து மே மந்தோடைய லாஸ்ட் சண்டே வந்து கடந்தாச்சு. தட் இஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எழுதியாச்சு. அதுலேருந்து ஒரு 20 to 25 daysக்குள்ள மேக்ஸிமம் யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட். நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறீங்களா இல்லையா நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ரைட்? நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் மெயின்ஸ், ரைட்? ஸோ மெயின்ஸ் வந்து இட் வில் பி ஆஃப் 9 papers டோட்டலி. இந்த 9 papersமே வந்து இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர். வாட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா நீங்கள் எழுதணும், ரைட்? ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சர் இருக்கும். எது ஆன்சர்னு மட்டும் எடுத்து நீங்கள் ஷேட் பண்ணிட்டா முடிஞ்சது. ஆனால் இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே கொஸ்டின் மட்டும் இருக்கும், எம்டி ஷீட்ஸ் இருக்கும், நம்ம தான் ஆன்சர் என்ன பண்ணணும் பக்கம் பக்கமாக எழுதணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ். மெயின்ஸில் மொத்தம் 9 பேப்பர் இருக்குது, 9மே வந்து டிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர், ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் மெயின்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குவாலிஃபைங் பேப்பர்னு ஒன்று உண்டு. குவாலிஃபைங் பேப்பர் வந்து நம்ம ரேங்க்ல வந்து உள்ள இன்க்ளூட் ஆகாது. பேப்பர் A அண்ட் பேப்பர் B, ரைட்? ஸோ பேப்பர் A வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ப்ராபப்ளி தமிழ் தான் நம்ம எழுதுவோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இங்கிலீஷ். இது வந்து 300 மார்க்ஸ்க்கு நடக்கும், ரைட்? அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, எல்லா மெயின்ஸ் பேப்பருமே வந்து 3 hours நம்ம எழுதுவோம், ரைட்? 3 மணி நேரம் தான் எக்ஸாமுடைய டைம், ரைட்? ஸோ குவாலிஃபைங் பேப்பர் A வந்து இட் இஸ் ஆஃப் தமிழ், B வந்து இங்கிலீஷ், ரைட்? ஸோ இதுக்கான சிலபஸுமே இருக்குது. வில் பி டிஸ்கஸிங் த சிலபஸ் இன் அவர் சிலபஸ் கிளாஸ், ரைட்? நவ்
நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 to 4 மொத்தம் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து இருக்குது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு பேப்பர் இருக்குது, தட் இஸ் எஸ்ஏ, ரைட். ஸோ இந்த 1 to 4 பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு பேப்பருமே வந்து 250 மார்க்ஸு, மொத்தம் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஆஃப் 1000, ரைட். நெக்ஸ்ட் இஸ் எஸ்ஏ. எஸ்ஏ வந்து இட் இஸ் பேப்பர் 1 in மெயின்ஸ், ரைட். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 வந்து பேப்பர் 2 in மெயின்ஸ், ரைட். ஸோ எஸ்ஏ வந்து மொத்தம் 2 எஸ்ஏ எழுதணும். ஒரு எஸ்ஏ வந்து 125 மார்க்கு, ரைட். ஸோ 2 எஸ்ஏ எழுதுறீங்க, 2 எஸ்ஏ எழுதணுன்னே 250 மார்க்ஸு, டோட்டல் வில் பி 1250, ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பேப்பர் பார்த்துருக்கோம்? இங்கே ஒரு குவாலிஃபைங் பேப்பர் 2, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, எஸ்ஏ 1 இல்லையா. ஸோ 7 பேப்பர்ஸ் பார்த்தாச்சு. இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த 2 பேப்பர்ஸ் வந்து நமக்கு ரேங்க்குக்கு வந்து இன்க்ளூட் ஆகாது, ரைட். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 அண்ட் எஸ்ஏ. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பர்னு ஒன்று இருக்குது, ரைட். ஸோ ஆப்ஷனல் வந்து பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி, சாரி ஆப்ஷனல் 1 and 2, ரைட். ஸோ ஆப்ஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோஷியாலஜி பேப்பர் 1, சோஷியாலஜி பேப்பர் 2, இதுதான் வந்து ஆப்ஷனல், ரைட். நீங்கள் வந்து இப்போ ஜியாகிரஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி 1 அண்ட் ஜியாகிரஃபி 2 என்னென்ன ஆப்ஷனல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் வந்து 250 மார்க்ஸ், 2 பேப்பர் எழுதுவோம். ஸோ 250 into 2 500, ரைட். ஸோ ரிட்டன் டோட்டல், இதாவது மெயின்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் நம்ம மெயின்ஸ் எத்தனை மார்க்குக்கு எழுதுறோம் அப்படின்னா, அதாவது ரேங்க்குக்கு இன்க்ளூட் பண்ணக்கூடியது வந்து 1750 மார்க்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸ் வந்து எழுதுறோம், ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து நமக்கு செப்டம்பர் அக்டோபர்லேயே மெயின்ஸ் முடிஞ்சிருப்பா. Then we will be waiting for result and simultaneously preparing for our personality test, அதான் interview, right. It will be happening in Delhi. Now இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருவாங்க, இந்த டைமில் இந்த டேட்டில் நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் நமக்கான பர்சனாலிட்டி டெஸ்ட். மொத்தம் 5 போர்ட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க இன்டர்வியூ போர்டில், ரைட். ஸோ ஒரு சேர்பர்சன், அதுக்கப்புறம் மீதி 4 members will be there and they will be examining you, that is இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கும், ரைட். ஸோ இதுக்கான மார்க் வந்து 275 மார்க்ஸ், ரைட். ஸோ இந்த 275 இந்த ரிட்டன் டோட்டலும் சேர்த்து தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் will be there, ரைட். ஸோ கிராண்ட் டோட்டல் இஸ் நத்திங் பட் 2025 மார்க்ஸ். ஸோ இந்த 2025 மார்க்ஸ்க்கு யூ நீட் டு ஸ்கோர் ஃபார் சே, இதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் ஆல் இந்தியா ரேங்க் 1 ரேங்க் 1 இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டோட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஹார்ட்லி அரௌண்ட் 1120, 1140 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரைட். ஸோ யூ நோ நீட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் எனி பேப்பர். Atleast you need to score 50%. இது ஸ்கோர் பண்ணாலே வந்து you'll be getting a good service, right. So this is how the exam is that. And yes, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து எக்ஸாம் உடைய பேட்டர்ன் வச்சு பார்த்துருக்கோம். அண்ட் 3 stages of examination we have discussed, right. ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் GS1, GS2 அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் GS 1, 2, 3, 4. இந்த 4th பேப்பர் வந்து எத்திக்ஸ் பேப்பர். சிலபஸ் கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இது போக ஆப்ஷனல் பேப்பர் வந்து 2 உண்டு, ரைட். ஸோ இது 7 + 2 குவாலிஃபைங் பேப்பர். அது வந்து தமிழ் 1, இங்கிலீஷ் 1, ரைட். நெக்ஸ்ட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இது வந்து 275 மார்க்ஸ்க்கு வந்து இட் வில் பி ஹேப்பனிங். அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும், ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் த எக்ஸாம் வில் பி. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ரைட். அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். என்னென்ன ஆப்ஷனல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம், ரைட். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஆப்ஷனல். ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, civil engineering, commerce and accountancy, economics, electrical engineering, geography, geology, history, law, management, mathematics, mechanical engineering, medical science, philosophy, physics, political science, international relations, psychology, and public administration, sociology, statistics, zoology. இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல்ஸ். இது போக நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஏதாவது ஒரு லாங்குவேஜோடைய லிட்ரேச்சர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனலாக சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கானி, மைத்லி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் அப்பான் தமிழ் ஆர் இங்கிலீஷ் யூ கேன் சூஸ் தீஸ் 2. ஆர் இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு
எடுத்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐம் சேயிங் திஸ் ரைட். ஃபர்ஸ்ட் இஸ் சோஷியாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி, தமிழ் லிட்ரேச்சர். இதில் உங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல வருவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் ஆந்த்ரோபாலஜி கூட ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், ஆந்த்ரோ ஆர் ஜியோகிரஃபி, ரைட். யூ நீட் டு கோ த்ரூ த சிலபஸ் ஃபர்ஸ்ட், ரைட். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 நோட்டிஃபிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து வரும், ரைட். அதில் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் இருக்கும். அதே பிடிஎஃப்ல சிலபஸ் ஃபார் தி ஆப்ஷனல் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சிலபஸில் இருக்க வார்த்தைகள் ஏதாவது புரியுதா, இல்லை உங்களுக்கு அது வந்து டூவபிளாக இருக்கா, நிறைய தியரிஸ் இருக்கா, இல்லை சிலபஸ் வந்து உங்களால் முடிச்சிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கோ த்ரூ த சிலபஸ் ஃபார் தி ஆப்ஷனல், ரைட். செகண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2024, 2023, 2020 இந்த 3 வருஷம், ரைட். ஸோ பாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்கக்கூடிய எனி 3 இயர்ஸ் கம்பல்சரி இதுக்கு முந்தின வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த இயர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்கே இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி பிஒய்க்யூன்னு போட்டிங்க அப்படின்னா வரும். வெப்சைட் இஸ் www.upsc.gov.in, ரைட். ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லிஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆப்ஷனலில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆப்ஷனல்ஸோடைய லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் டவுட்டாக இருக்கோ, அதாவது இந்த ஆப்ஷனல் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட், உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் ஆசோலேஷனாக இருக்கோ அத்தனை சப்ஜெக்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு 4 சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ you need to download those question paper. அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது புரியுதான்னு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ நீட் டு கோ த்ரூ. தேர்ட் திங் இஸ் தட் ரீசெண்ட் இயர்ஸில் இந்த ஆப்ஷன்லேருந்து வந்த டாப்பர்ஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுவேன். லைக் ஹவு தே ஃபீல் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆப்ஷனல், வெதர் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ ஈஸியாக இருந்தது அந்த ஆப்ஷனில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20% ஆஃப் இன்புட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், ரைட். ஸோ சிலபஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பிஒய்க்யூ பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து டாப்பர்ஸோட வீடியோஸ் வந்து ஹார்ட்லி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணால் போதும், ரைட். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் வந்து 2 ஆப்ஷனல் இப்போ வந்து நிற்குது. அதாவது லெட்ஸ் சே சோஷியாலஜியா ஹிஸ்ட்ரியான்னு டவுட் வரும்போது உங்களுக்கு ரிசோர்ஸ் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியாலஜி ஆப்ஷனுக்கான புக் லிஸ்ட் தேடும் போது இது எல்லாமே புக் லிஸ்ட்டோ இல்லை அதுக்கான கிளாஸோ கோர்ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் திங் இஸ் த டெஸ்ட் சீரீஸ், ரைட். ஸோ இப்போ டெஸ்ட் சீரீஸ் போடும்போது அது வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளான இடத்துல டெஸ்ட் சீரீஸ் போட முடியுதா, இப்போ எல்லாமே ஆன்லைனாக இருக்குது மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிலபஸ் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒவ்வொரு வேர்டாக போட்டு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். இஃப் எவ்ரிதிங் பாஸ், நீங்கள் இந்த 4 விஷயத்தையும் பாஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வந்து நிற்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் தோஸ் ஆப்ஷனல், ரைட். அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் வி நீட் டு கீப் இன் மைண்ட், ரைட். ஸோ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சிரமப்படக்கூடாது. இல்லை நான் யூஜியில் இதான் மேம் பண்ணேன் அதனால் அதே சப்ஜெக்டை நான் வந்து ஆப்ஷனலாக எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்க தேவையில்லை, ரைட். நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து சோஷியாலஜி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஹியூமனிட்டிஸ் சைடு வந்து படிக்கலாம், பிரச்சனை இல்லை, ரைட். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர், ரைட். வை பிகாஸ் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லிஸ்ட்டு, அதாவது மெயின்ஸ் பேப்பர், இதில் இந்த ஆப்ஷனல் இருக்குது இல்லைங்களா, இதில் மட்டும்தான் வந்து 250 மார்க்ஸ் இன்ட்டு 2 தட் இஸ் 500 மார்க்ஸ் ஃபார் சிங்கிள் சப்ஜெக்ட். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியோகிரஃபி படிக்கணும், இந்தியன் சொசைட்டி படிக்கணும். ஸோ 3 சப்ஜெக்ட் சேர்ந்து 250 மார்க்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்கிறோம், 2 பேப்பரு, பட் த மார்க் இஸ் 500, ரைட். ஸோ யூ நீட் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சூஸிங் ஆப்ஷனல். அதுக்கப்புறம் அதே ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறீங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே வித் யூ with respect to UPSC civil service examinations, right. If you are having any doubts, right, you can leave comments below this video and it will be answered within 24 hours, right. Thank you.